உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜிபி டேட்டா வந்து கன்சியூம் பண்ணும் அதை இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஒனிடா டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டேட்டா எவ்வளோ கன்சியூம் பண்ணும், ஃபுல் ஃப்ளெஜாக யூஸ் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட டைமிங்லையும் யூஸ் பண்ணுறோம், அப்போ எவ்வளோ ஜிபி தான் டேட்டாவை எடுத்துக்கும் அதை இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். இந்த டேட்டாவை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல் டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து வோடோஃபோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம வோடோஃபோனை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜியோக்கு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். வோடோஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தாலும் அது அன்லிமிட்டட் போட்டுக்கனால எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணணும்னு பர்டிகுலராக தெரியாது. ஆனால் ஜியோவில் ஓரளவுக்கு ப்ரிசைஸாக தெரியும். அப்படிங்கிறதுனால பார்த்துங்க 20 ஜிபி இருக்குது ஃபுல் ஃப்ளெஜாக. கூடவே 730 எம்பி இருக்குன்னு சொல்லலாம். லிட்டரலி பார்க்கும்போது 21 ஜிபி அந்த அப்ராக்சிமேட்டில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது நம்ம எல்லா வகையான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ரன் பண்ணி வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். எல்லாமே வீடியோ ஸ்ட்ரீமிங்கான அப்ளிகேஷன்ஸ் தான். இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எப்படி எந்த அளவுக்கு டேட்டா வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock, ஸோ நைட் 8 o'clock முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையான இந்த வீடியோ கன்சியூமிங் பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். இதில் யூடியூப் இருக்க போகுது, கூடவே பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமு, அது கூடவே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் லீக் போயிட்டு இருக்கு, கூடவே பார்த்தீங்கன்னா சில பல வெப் சீரிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் நான் வச்சுக்கனால வோடோஃபோன் மூவிஸ் அண்ட் டிவிஸ்க்கான அப்ளிகேஷன்ஸு இதை வந்து ஃப்ரீயான வோடோஃபோனுக்கான ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ண போகிறோம். நார்மலாக நான் இவ்வளோ வீடியோ கன்சியூம் பண்ணுற ஆள் இல்லை, இருந்தாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பேன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு போல இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஃப்ரீ கன்சியூம்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பல வருஷத்துக்கு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ டாக்குமெண்ட்ரிஸும் அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜஸும் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கூடவே நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓடிடி பிளேக்கான அப்ளிகேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட அந்த வகையான ஓடிடி ஆப்ஷன், ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட் வந்து சிலது நான் வாங்கிப்பேன். அப்பா அம்மாவோட நம்பர்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது அதுலேருந்து அந்த ஓடிடி எல்லாமே மோஸ்ட்லி இதில் கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே லிட்ரலி பார்க்கும்போது ஒரு 12 மணி நேரம், இந்த 12 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான் மினி டிவி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள், அதாவது எம்எக்ஸ் பிளேயரு மற்ற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லலாம். ஃப்ரீலே நிறைய இருக்குது. யுவர் இந்தியன் யூ கேன் ஹேவ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. இதை ஏன் நான் இப்போ ஸ்க்ரோலின் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா இதோட வீடியோ ஃபுட்டேஜஸ் என்னால் காமிக்க முடியாது. அது காமிச்சா அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் தான் வர முடியும். அந்த மாதிரி நடக்கூடாதுக்காக என்னென்ன கன்சியூம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஓவரால் உங்களுக்கு ரிலேவாக வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே நாம் 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக பிரேக்கும் எடுக்க போகிறோம். அதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி ஃபுல்லாக நம்ம வந்து அந்த 12 மணி நேரம் ரன் பண்ணலாம், அதுலேயும் தப்பு இல்லை. ஆனாலும் ஸ்டாண்டர்டாக ஒரு ஹியூமன்ஸ் வந்து பிரேக் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக பிரேக் கொடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் பிரேக். அந்த 15 நிமிஷம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிவி பார்த்தீங்கன்னா நார்மலான ஆஃப்லைன் மோடில் இருக்கும். ஸோ அது எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நம்ம இன்டர்வல் டைமிங் எடுத்துக்கிறோம். அதில் நாம் இதில் மைனஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம்னு சொல்லலாம். அந்த 1.5 மணி நேரத்தை அதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ லிட்ரலி பார்க்கும்போது அந்த ஸ்டாண்ட் ஆஃப் டைமிங் வச்சு தான் அண்ட் பார்த்தீங்கன்னா பிளிக்ஸு மற்ற இது எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரோல் பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியும். இப்போவே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லலாம். இன்னமும் பார்த்தீங்கன்னா டீப் டைவாக போயிட்டு என்னென்ன இருக்கோ வீடியோ கன்சியூமிங் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக ஸ்கிப் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்க்குறேன்னு சொல்ல முடியும். நீங்கள் வீடியோ கன்சியூமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆகட்டும் அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஆகட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கன்சியூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீம் ஆகுது இல்லையா, அதையும் தாண்டி இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நார்மலாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 240 ரெசல்யூஷன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு டேட்டா கன்சியூம் பண்ணும். அதுக்கு மேலே 380 இப்படி மேலே போய்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டேட்டா எடுத்துக்கணும்னு சொல்லலாம். அந்த பிக்சலோட ரேஷியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட்டோட ஸ்பீடும் எந்த மாதிரி இருக்குது இதை பொறுத்தும் வந்து மாறும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இன்டர்நெட்டோட ஸ்பீடுன்னு பொறுத்து மாறுறது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 எம்பி அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே போகாது. வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாவோட சேவிங் ஆப்ஷனே தனியாக இருக்கும். அந்த சேவிங் போட்டிங்க அப்படின்னா இந்த லேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து மைனஸ் ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, லைவ் டிவி சேனல்ஸ் வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பிஎஸ்என்எல்க்குலாம் லைவ் டிவிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது போல விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுத்து
எடுத்துக்கணும்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்டாக வீடியோ ஸ்ட்ரீமிங் நடந்துட்டு இருக்கு, நமக்கு பார்த்தீங்கன்னா போத் நம்ம டேட்டா போயிட்டு லைவில் அங்கே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பர்டிகுலர் கன்சியூம் எடுத்துக்கும்னு சொல்லலாம். ஓல்டு வீடியோ லைப்ரரி பார்க்கறது ஒன்று, டேரெக்டாக வீடியோவை லைவ்லேயே பார்க்கறது ஒன்று. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 MPலேருந்து 200 MP வந்து மாறும்னு சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், மோஸ்ட்லி இப்படி தான் நடக்கும் ஓவரால். அதே மாதிரி லைவ் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் கொஞ்சம் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கலாம். சில டிவைசஸில் சில அப்ளிகேஷன்ஸில் அப்படி நான் பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இதே ஸ்டாண்டர்டான வீடியோ லைப்ரரி பார்க்குறீங்க அப்படின்னா அது அவங்களோட டேரக்ட் டிரைவ்லேயே இருந்து வரனால பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் நடக்காது. நான் சொல்கிறது நான் வந்து கன்சியூம் பண்ணதை நான் சொல்கிறேன். இதுதான் ஓவரால் ஸ்டாண்டர்டான விஷயங்கள்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே எந்த குவாலிட்டி நார்மலாக மீடியமாக இது எல்லாத்தையும் பொறுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாவும் மாறும்னு சொல்லலாம். எல்லா ஓடிடியும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லைடராக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 hours to 6 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் நம்ம கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லிட்ரலி பார்க்கும்போது இன்னும் 6 hours இருக்குது. இந்த இன்னும் 6 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓவரால் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கான ஃபுட்பால் சீரீஸ் இப்போ வந்து ஃபுட்பால் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்பாலுக்கான சீரீஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான வீடியோஸு, ஸோ நக்லைட்ஸோட வீடியோஸு மற்ற வீடியோஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். இதையும் நம்ம கன்சியூம் பண்ணும்போது முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நான் டாப் குவாலிட்டியில் தான் இனிமேல் பார்க்க போகிறேன். இந்த பார்க்கறது விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த 12 மணி நேரம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிட்ரலி 1080p இந்த ரெசல்யூஷனில் தான் வச்சு நான் பார்க்கணும்னு சொல்ல முடியும். இதுக்கு மேலேயும் போகலாம். 1080p அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டானது. எந்த மூவி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மீடியமாக வச்சோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1080p இந்த ரேஷியோக்குள்ளேயே நான் பார்க்க போகிறேன். நார்மல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட் வச்சு பார்ப்பாங்க. கொஞ்சம் அபோவ் ஆடியன்ஸ் பார்க்குற ரேஷியோலே நான் இருந்தால் நார்மல் ஆடியன்ஸுக்கு எவ்வளோ டேட்டா வந்து கன்சியூம் ஆகுது இதுக்குள்ளே தான் வர்றோமா அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம தூர்தர்ஷன் மற்ற சேனல்ஸு B4U இந்த எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா லைவாகவும் பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அங்கே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மூவிஸ் நமக்கு லைவாக தெரியும் இல்லையா, அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஓவரால் பார்த்துட்டு அதுலேயும் வந்து குவாலிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் நாம் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு எவ்வளோ டேட்டா வந்து கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். லிட்ரலி பார்க்கும்போது நைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 8 மணி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் கன்சியூம் பண்ணி பார்க்கலாம். லிட்ரலி 12 மணி நேரத்தோட ரேஷியோ வந்து நம்ம தொட போகிறோம்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபுட்பால்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஃபுட்பால் வந்து மார்னிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் சின்ன ஸ்டாண்டர்டான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்கல்ல, அது வந்து யூடியூப்ல எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 7:54 காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ 7:54 இருக்கும். இங்கே எல்லா வகையான வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாச்சுன்னு சொல்ல முடியும். அப்பா இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாகணும், எல்லா குவாலிட்டியிலும் வச்சு பார்த்தாகணும். இப்போ நமக்கு 12.70 GB பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ண எக்ஸாக்டான டேட்டான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8.3 GB பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியும். லிட்டரலி பார்க்கும்போது 8 GB ஃபுல்லாக 30 MP எக்ஸஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம விட்ட பிரேக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 1 hour பிரேக் விட்டுருக்கோம். நல்லாவே தெரியுது. half an hour அது ஒரு 15 minutes சொன்னால் கூட 1 hour பிரேக் விட்டுட்டோம் ஓவரால். ஸோ ஒரு 11 மணி நேரம் நீங்கள் டிவியை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கே லைவ் ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, லைவ் டிவி ஷோஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் மூவிஸு அண்ட் டிவி ஷோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 GBயாவது உங்களுக்கு தேவைன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் இதை நான் ஸ்டாண்டர்டாக 1080p குவாலிட்டியில் வந்து வச்சு பார்த்துருக்கேன்னு சொல்ல முடியும். மீடியம் குவாலிட்டி 1080p குவாலிட்டி இந்த ரேஷியோவில் வச்சிருக்கேன். ரொம்ப ஹையும் போல ரொம்ப லோவும் போல. கூடவே இது ஒரு 15 inch டிவி ஃபுல் ஃப்ளெஜ்டான எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கொஞ்சம் அடிஷனலான டேட்டா போகும். ஸோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்காக 12 மணி நேரம் போராடி உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸ் கிடைக்காது. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.